உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி டீ சூடாவே இல்ல? கிச்சனுக்கு போனேனா பால் பாத்திரத்தை எடுத்து வச்சு பால் ஊத்துனேனா 2 டம்ளர் தண்ணி ஊத்துனேனா அப்புறம் டீ தூள் போட்டேன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வடிகட்டி சீனி போட்டு அதே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். அடுப்பு பத்த வச்சியா? அடுப்பு பத்த வச்சேனே, ஆனா சிலிண்டர் இல்லாம அடுப்பு எரியாதுன்னு கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிய தனி கொடுத்து கூட்டிட்டு வரது ஒண்ணும் தப்பில்ல, ஆனா அதுக்கு தேவையான போதே நேத்துல இருந்து 18 தடவை சொல்லிட்டா தேவ. கரண்ட் வர வரைக்கும் சிலிண்டர் வர வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் சொன்னா நீ நம்ப மாட்ட. என்ன நடந்தாலும் என் அப்பாவை தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு, காலங்கத்தில் சண்டே ஆரம்பிக்காத. நான் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். முதல்ல கரண்ட்டுக்கும் சிலிண்டருக்கும் ஏதாவது வழி பண்ணு. என்ன தனியா கூட்டிட்டு வந்து எப்படி பாத்துக்கிறேங்கிறது மத்தவங்களுக்கு முக்கியமா இல்லையா தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப முக்கியம். இவளை பெத்து போடும் போதே பைத்தியமா தான் பெத்து போட்டாங்களா, இல்ல வளரும் போது பாதியில் இப்படி ஆயிட்டாளவா? இருக்கிற பிரச்சனையில இவளை சமாளிக்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கும் போல இருக்க. சாப்பிடு. என்னது இது? புரியல. கிச்சனுக்கு போனேனா அங்க தோசை மாவு இருந்துச்சா, தோசைகள் எடுத்து அடுப்புல வச்சியா? ஆனா சிலிண்டர் இல்லாம அடுப்பு எப்படி எரியும்? அதானே? அதேதான்ப்பா. இது தேங்காய் சட்னி இல்லையா? ஆமாண்டா. மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸிக்குள்ள போட்டு வச்சனா எல்லாமே, அதுல கடலை, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஆன் பண்ண. கரண்ட் எல்லாம் ஆன் ஆகல அதானே? எப்படி அப்படியே பார்த்த மாதிரியே சொல்ற? ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. யார் ஓவரா பண்ணிட்டு இருக்கா? நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என் அப்பாவே வீட்டுக்கு வந்தாரு. அந்த ஆள் எதுக்கு வந்தான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஒரே ஒரு காஃபி கேட்டா கூட என்னால அதை கூட போட்டு தர முடியாது. என்னத்துக்கு தான் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வந்தியோ? நான் ஏதோ கரண்ட் பில்லு கட்டாம ஃபியூஸை பிடிக்கிட்டு போன மாதிரியும் நான் சிலிண்டரை தீத்த மாதிரியும் இல்ல பேசிட்டு இருக்கிற இவ. ஏய், செயின் அடகு வச்சியா? சொல்லு. பா, ஒரு நிமிஷம் இரு. இப்ப அவர் அடகே வச்சாலும் என்ன, நாளைக்கு மாப்பிள்ள தானே அதை திருப்பி தரப்போறாரு. அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரு. உன்னதான் கேக்குறேன், செயின் அடகு வச்சியா? இல்ல, நான் அடகு வைக்கல. இந்த பொய் சொல்ற வேலை வச்சு கூடாது சொல்லி போட்டேன். உன் கழுத்துல போட்டுக்கிற செயின் கவரிங்னு இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுதுடா. உண்மையை சொல்லி போடு. அதான் அடகு வைக்கலன்னு சொல்றேன் இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்படியா சொல்ற நீயே? இருடா, இப்பயே வண்ட வாழத்தை தண்ட வாழத்துல ஏத்தி காட்டுறான்டா. இருடா இரு. இருடா இரு. ஹலோ, ஆசாரி தானே இது? சரி, நான் தான் பேசுறேன், தர்மலிங்கம். இங்க நான் வீட்டுல தான் இருக்கேன். சரி, நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. சொல்ற, நான் முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், கதை கேட்டுட்டு இருக்க நீ. வா, கிளம்பி வா. ஒரு 2 பவுன் செயினை தங்கமா கவரிங்கான்னு உரசி பார்க்கணும். உடனே கிளம்பி வா நீ. டேய், நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. இங்க நான் தேவையில்லாத வேலையை பார்க்கறேன், தேவையான வேலையை பார்க்கறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல யாராவது தலையிட்டீங்க கொண்டே போடுவேன். அவன் அடகு வச்சது உண்மை, அவன் கழுத்துல போட்டுக்கிற செயின் கவரிங்கிறது உண்மை. இருங்க இருங்க இருங்க, இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த ஆசாரி வருவான், நான் நிரூபிக்கிறேன். இப்ப நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? மா இருமா, ஆசாரி வரட்டும். அது கவரிங்கா தங்கமான்னு எனக்கும் தெரியணும். டேய், உன் செயினை கழட்டி கொடு. உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், செயினை கழட்டி கொடு. கழட்டு. என்னையா இந்த நேரத்தில் வர சொல்லியிருக்கீங்க? ஐயா, அதான் போன்ல சொன்னல. வாயா வாயா, இப்படி வாயா. வா. அது அண்ணல, அந்த செயினை கொடு கொடு.
ஏ வாசரி, இந்த செயின் ஆ. கவரிங்கா தங்கம்மான்னு உரசி பார்த்து சொல்லு. ஏ வாசரி, என்னாச்சு? ஐயா இது தங்கம் ஐயா. இதுல யாருக்கு சந்தேகம்? ஏ வாசரி, அதை கொஞ்சம் நல்லா பாரு. ஐயா இது 916 தங்கம் ஐயா, 24 கேரட் கோல்டு. அதான் ஆசாரியே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? இந்தாயா, இந்தா இந்தா, ஆ, நீ கிளம்பு. வரமா. இன்னும் என்னடா நின்னுட்டு இருக்க? போடா வெளியே. என் பேரை போட்டிருக்கிறது கவரிங் இல்ல தங்கம்னு இப்ப தெரிஞ்சதுல, இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போடா வெளியே. என் பேரை அவ்வளவு தூரம் சொல்றான், பெரிய இவன் மாதிரி ஆசாரிய வரவழைக்கிற. அவன் அடகு வச்சா உனக்கு என்ன, அவன் அடகு வைக்கலன்னா உனக்கு என்னடா? பாட்டி, எதுக்கு இப்ப அவரை திட்டுற? அவர் என் மேல இருக்கிற அக்கறையில தானே அப்படி நடந்துட்டாரு. அதுல எந்த தப்பும் இல்லல, விட்டுற. நீ இப்படி எல்லாத்துக்கும் விட்டுட்டு போறதாலதான் அவர் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காரு. அம்மா, அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம், அதை தீர்த்துக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதான் அவர் எந்த செயினையும் அடகு வைக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த பிரச்சனை அவ்வளவுதான், இதோட விட்டுருங்க. இத பத்தி யாரும் இனிமே எதுவும் பேச வேண்டாம். பா, அந்த செயினு கொடு. என் அப்பா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, என் புருஷனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் அடகே வச்சிருந்தாலும் நான் தப்பால நினைச்சிருக்க மாட்டேன். போதுமாடா, உன் மகளே சொல்லிட்டான். அவன் பொண்டாட்டி இருட்டு வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அடுப்பு எரியாம பட்டினியா கிடக்க கூடாதுன்னு ஓடி போய் அம்புட்டு பாத்துட்டு வந்திருக்கான். அவன் அப்படியே அடகே வச்சிருந்தாலும் அதுல என்னடா தப்பு? அத்தை, நீங்கெல்லாம் சொல்லி திருந்துற ஆளா அவரு? விடுங்க அத்தை. பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற புருஷன் கிடைக்கிறதுலாம் அது ஒரு வரம். அதெல்லாம் இவருக்கு புரியாது. மா, நான் தான் இந்த பேச்சையே விட்டுருங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு விடுமா. சும்மா இதே பேசிக்கிட்டு. எது எப்படியோ மாப்பிள்ளைய நீ புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். சரி, 2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க அத்தை. வேர் கோயிங்? நாங்க தண்ணி கொடுத்துனோம் வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சாப்பிடாம போக கூடாது. இருங்க, சாப்பிட்டு போறோம். சரியா? மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அமைதியா இருக்கீங்களா? தான் பொண்ணு கையால சாப்பிடணும்னு அவங்க அப்பா வைக்கிறது விட்டு கேட்டாரு. சாப்பாட்டை போடாம அனுப்புனா நல்லாவா இருக்கும்? இருங்க, எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிடுவோம். லட்சுமி, இன்னைக்கு என் பேத்தி கையாலே சாப்பிட்டுட்டு போறான். நான் சிலிண்டர் எடுத்து போறேன். உள்ளவா சமைச்சு தள்ளுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.